அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் அண்ட் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நாம் நமது சேனலில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள், வைபவங்கள், திருவிழாக்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். எல்லாரும் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய்னு தாயார் சொன்ன மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து தாயாரையும் பெருமாளையும் நாம் அனுபவித்து சேவிச்சுட்டு இருக்கோம். இன்றைய தினம் நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெற்ற பஞ்சாங்கம் வாசித்தல் என்ற வைபவத்தை தான் பார்க்குறோம். ஆமாங்க, சற்று தினங்களுக்கு முன்னாடி ஸ்ரீவில்லிபுத்தூரில் பஞ்சாங்கம் வாசிக்கும் வைபவம் நடந்தது. சரி, இந்த பஞ்சாங்கம் வாசிக்கும் வைபவம் என்றால் என்ன, அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. अल्भुण्योरतपूर्वयोरतभवति ज्योतिर्किमद्यद्भुतम् देवश्री विष्णुसिद्धप्रजितपुरवरे विष्णुसिद्धस्य कन्याः गोदामुद्वाक्यलक्ष्मीः महदिगरिरसौ रङ्गराजा विदानः सौम्यं दिव्यं विमानं सुरवदिविणितं जन्मजात्यत्यतीर्थम् मण्डूकानार्यवादाक्षणवरमुनये प्राङ्मुखः सुप्रसन्नः श्रीविष्णुसिद्धकुलनन्दनकल्पवल्ली श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्याः साक्षात् क्षमाः करुणयाः कमलानिवान्याः. மிகவும் அழகான இந்த வைபவத்தை நாம் எப்படி ரசித்து கேட்டோமே அதை விட பல மடங்கு ரசித்து அனுபவித்து தாயார் கேட்டுட்டு இருந்தா. சரிங்க, தாயார் முன்னாடி எதற்காக பஞ்சாங்கம் வாசிக்கிறாங்க அதைத்தானே மெயினாக நம்ம இப்போ பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம். ஆமாங்க, நமக்கு இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நமக்கு தெரிஞ்ச காரணத்தை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர். சரி, எதற்காக இந்த பஞ்சாங்கம் வாசிக்கும் வைபவம் தாயார் முன்பு நடைபெறுகிறதுன்னா, அம்மா இந்த வருடங்களில் இப்படியெல்லாம் கோள்களின் பெயர்ச்சி இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. பூலோகத்தில் எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறாங்க. இந்த வருஷத்துக்கான பலன்களாக இந்த பஞ்சாங்கத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எங்கள் தாயார், எங்கள் அம்மா, எங்கள் கோதை எங்களை காப்பாற்றுவாள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் விதமாகத்தான் தாயார் முன்னாடி நம்ம பஞ்சாங்கத்தை வாசிக்கிறாங்க. நம்ம எல்லாரும் அன்றைய தினம் உட்காந்து கேட்குறோம். அன்றைய தினம் மிகவும் விசேஷ சிறப்பு திருவாராதனை எல்லாம் தாயாருக்கு நடைபெறும். தாயார் எப்படி இருக்காங்க அப்படின்னா முன்சிரிப்போடு கேட்குறாங்க, எப்படி இருந்தால் என்ன, உங்களை காப்பாற்றத்தான் நான் இருக்கேனே. உலகத்தையே தனது கண்ணசைவில் ஆளக்கூடிய ஸ்ரீரங்கத்து ரங்கநாதன் ரங்கராஜனாக ரங்க மன்னனாக பக்கத்துலேயே இருக்காரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் பக்கத்துலேயே இருந்துட்டு இருக்காரு. அப்புறம் என்ன குறை, அப்பா இருக்கிறச்ச உங்களுக்குலாம் என்ன குறை அப்படிங்கிற விதமாகத்தான் அம்மா அப்படி புன்சிரிப்போடு நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்குது. அவ்வளவு அழகான வைபவம். இதை நேரில் வந்து ரசித்து சேவித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாற்றங்களை எல்லாம் உணர முடியும். நம்ம அடிக்கடி சொல்கிறோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் தாயார் பேசும் தெய்வமாக இருக்கிறாள், பேசும் தெய்வமாக இருக்கிறாள். ஆமாங்க, சத்தியமான உண்மை. ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ஆண்டாளை சேவிக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் எங்களால் வர முடியலையே, அதுக்காக நாங்கள் இருந்த இடத்துலையே சேவிச்சுட்டா தாயாரோட கிருபை கிடைக்காதான்னு கேட்டால் பரிபூர்ணமாக கிடைக்கும். இருந்த இடத்துலையே சேவிச்சுட்டாலும் தாயாரோட கிருபை கிடைக்கும். இந்த பஞ்சாங்கம் வாசிக்கும் நிகழ்வப்போ வேறு என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இந்த ஸ்தலத்திற்கே அதிபதியான ஸ்ரீ பெரிய பெருமாள் அவ்வளோ வழக்கச்சம்முன்னு தாயாரோட ஆண்டாள் சன்னதிக்கு வருவார். அதாவது மெத்த கோவில்களில் வந்து ஒரு கோவில்கள்லேருந்து இன்னொரு கோவில்களுக்கு வந்து பெருமாள் வந்து போக மாட்டாங்க. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மட்டும்தான் இந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆமாம், பெரிய பெருமாள் எல்லாமே தாயாருக்காக விட்டு கொடுத்துருவார். பெரிய பெருமாள் வந்து பக்தி மட்டும்தான் வேணும்பார். நம்ம அடிக்கடி பேசிகிட்டே இருக்கோம் இல்லையா, பெரிய பெருமாள் தான் தாயாரை வந்து மூவுலகும் போற்றும்படி செய்தவர்னு. ஆமாம், வடபெரும் கோவில்டையான் வடபத்திர சாயி அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்தால் பெரிய பெருமாள் சேவிச்சிடுங்க. பெரிய பெருமாள் சேவிச்சா தான் தாயாரோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி ஒரு பக்கம் ஆண்டாளும் மன்னாரும் இருப்பாங்க, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பெருமாள் தாயாரோட அவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஸ்ரீதேவி பூமி தேவி தாயார்களோட. அது மட்டும் இல்லை, ஆழ்வார்கள் அத்தனை பேரும் எழுந்தருளி இருப்பாங்க. ஒரே நேரத்தில் நம்ம எல்லாரையுமே சேவிச்சிடலாம். ஆமாங்க, எல்லா ஆழ்வாரும் எழுந்தருளி இருப்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்ததாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் பங்குனி மாதம் என்றாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம தாயாரோட திருக்கல்யாண வைபவ கொண்டாட்டம் ஆரம்பம். ஆமாங்க, யாகசாலைகள் தான் பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளவு அழகாக இருக்குது பாருங்கள். தாயாரோட திருக்கல்யாண வைபவ மகோத்சவம் தொடங்க போகிறது. நாளைய தினம் கொடியேற்றம். அதற்காக நேற்றைய தினம் திருப்பூர நந்தவனத்தில்
மண்ணெடுக்கும் நிகழ்வுங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வு நடைபெறும். சரி, இது எதற்காக திருப்பூர் நந்தவனத்தில் போய் இந்த அங்குரார்ப்பணம் இந்த நிகழ்வெல்லாம் நடைபெறுகிறது அப்படின்னா, தாயார் அவதாரம் செஞ்ச ஸ்தலம் இல்லையா, ஸ்ரீ வடபெருங்கோவிடையான் சன்னதியில் இருக்கக்கூடிய நந்தவனத்தில் தான் தாயார் அவதாரம் நிகழ்ந்த இடம். அதனால தான் தாயார் பிறந்த இடத்துல போய் அங்கே இருந்து துளசி செடிக்கு கீழே தானே தாயார் அவதாரம் செஞ்சாங்க. ஒரு 5 வயது குழந்தையாக தானே தாயார் அவதாரம் செய்கிறாங்க. அந்த 5 வயது குழந்தையாக தாயார் அவதாரம் செய்த அந்த துளசி மாடத்தில் இருந்து முறைப்படி பூஜைகள்லாம் பண்ணி அதுக்கப்புறமாக திருப்பூர நந்தவனத்திலிருந்து மண் எடுத்து கொண்டு வந்து அதன் பின்பு தான் கொடியேற்ற வைபவம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தொடங்கும். திருப்பூர நந்தவனத்தில் தாயார் அவதாரம் பண்ண அந்த துளசி மாடத்தில் நடைபெற்ற சிறப்பு திருவாராதன பூஜைகளை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இருக்கும் இடத்துலையே சேவிச்சுக்கலாம். தாயார் கிருபை பண்ணுவான்னு கேட்டால் கிருபை பண்ணுவா. தாயார் மாதிரி ஒரு எளிமையான தெய்வம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஆமாம், நினச்சாலே போதும். ஆண்டாள் கோதைன்னு ஒரு தடவை நினச்சா போதுமா, நம்மளுக்கு வேணுங்கிறதெல்லாம் உடனே ரொம்ப சந்தோஷமாக கொடுக்கக்கூடிய தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் தான். பெரியாழ்வார் சேவிச்சுட்டு இருக்கோம். பொண்ணுக்கு என்ன ஃபங்க்ஷன் நடந்தாலும் சரி, முதல்ல பெரியாழ்வார் ப்ரெசென்ட் ஆகிடும். ஆமாம், வீடுகள்லையே பார்ப்போம் எல்லாருக்கும். பெரியாழ்வார் திருக்கல்யாண வைபவ பெருமாளுக்கு முறைப்படி தாரம் வாத்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம எல்லாருமே இப்போ பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஒரு மாதிரி கண்கலங்கி நிற்போமே, அதே மாதிரி தான் நின்னாராம். பெருமாள் கூட கேட்டாராம், சாட்சாத் மகாலட்சுமி தானே உனக்கு ஆண்டாளா குழந்தையா உங்களோட பொண்ணா வளர்ந்தா, அப்புறம் ஏன் எதுக்கும் கவலைப்படுறேன் அப்படின்னா பெரியாழ்வார் சொன்னாராம், நான் வளர்ப்பு தகப்பனார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் எனக்கு உண்டான உணர்வுகளுக்கு இருக்கு இல்லையா அப்படின்னு சொன்னாராம். அதனால தான் பெரியாழ்வாரோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஸ்ரீரங்கத்து ரங்கநாதர் ரங்கராஜன் ரங்க மன்னரா ஸ்ரீவில்லிபுத்தூரில் மாப்பிழைய ஆண்டாளோட காட்சி தரார். நித்திய திருக்கல்யாண கோலத்தில் காட்சி தரணும்னு பெரியாழ்வார் நமக்கும் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பெரியாழ்வார் அந்த மாதிரி பெருமாள்கிட்ட கேட்காட்டி பெருமாள் என்ன செஞ்சிருப்பார், ஆண்டாளை கல்யாணம் பண்ணிட்டு கூட்டின்னு போயிருப்பார். நம்ம அந்த மாதிரிலாம் டெய்லியெல்லாம் சேவிக்க முடியாது. 108 திவ்யதேச பெருமாளும் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருப்பதாக ஐதீகம். வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவசியம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னாரை சேவிச்ச கையோட பெரியாழ்வார் பெரிய பெருமாள் எல்லாரையும் சேவிச்சிடுங்கோ. அடுத்ததாக நாளைய தினம் முதல் துவஜாரோகணம் கொடியேற்றத்துடன் அதிசிறப்பாக நம்ம தாயாரோட திருக்கல்யாண கொண்டாட்டம் இருக்கு, பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம திருக்கல்யாண வைபவத்தில் அந்த உற்சவங்கள் நடைபெறக்கூடிய விவரங்கள் அடங்கிய பத்திரிகைகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனத்தில் ஆண்டாளும் மன்னாரும் வருவாங்க. சேவிக்கிறப்ப மனசுக்கு அவ்வளவு நிறைவாக இருக்கும். இதோ திருக்கல்யாண உற்சவ திருவிழா அழைப்பதால் தான் பார்த்துட்டு இருக்கோம். தாயார் அவ்வளவு அழகாக ரங்கமன்னாரோட அவ்வளோ அழகாக சிரிச்சுட்டே இருக்காங்க. திருக்கல்யாண சேவை ரொம்பவே விசேஷம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வருஷம் 365 நாளும் திருக்கல்யாண சேவையில் தான் தாயார் காட்சி தரா. அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு தாயாரை பெருமாள் கரம் பிடித்த நாள் இல்லையா, அந்த திருக்கல்யாண உற்சவ திருவிழாக்கான பத்திரிகை தான் பார்த்துட்டே இருக்கோம். அவசியம் எல்லாரும் வரணும். வர முடியலன்னு வருத்தப்படாதீங்க. தாயார் சொன்ன மாதிரி வாகினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னாலே அதே மாதிரியே சேவிச்சுக்கலாம். செப்பு தேர் அவ்வளவு அழகாக இருக்கும். ஸ்ரீவில்லிபுத்தூர் தாயாரோட தங்க விமானம் சேவிச்சுட்டு இருக்கோம். அனைவருக்கும் குறைவொன்றில்லாத கோவிந்தனதர்களும் தாயாரதர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். தேங்க்யூ. ஸ்ரீ குருநாதர் திருவடிகளை சரணம், ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளை சரணம், ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளை சரணம்.